பக்கம் பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் கௌரவர்கள் இருக்காங்க மகாபாரதத்துல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், விபீஷணன் மட்டும் தனியா ஒரு பக்கம் இருக்கிறார். அதெல்லாம் தாண்டிங்க தர்மம் நிறைய பேர் உள்ள ஜெயிப்பாங்களா, கம்மியானவர்கள் உள்ளவங்க ஜெயிப்பாங்களா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 100 பேர் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்களா, வெறும் 5 பேர் இருக்கிறவங்க ஜெயிப்பார்களா? கௌரவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 100 பேர். ஆனா வெறும் 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்க. ஆனா எப்படி வெறும் எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க தெரியுமா? தர்மம் அவர்கள் பக்கம் நின்னுச்சு, அதனால தர்மம் ஜெயிச்சிச்சு, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. விபீஷணன் யாரோட இருக்கிறார்? கௌரவர்களோட இருக்கிறான். அப்ப கேட்கிறாரு, இப்படி எப்படிப்பா இந்த கூட்டத்துல உன்னால இருக்க முடியும் அப்படின்னு விபீஷணன் கிட்ட கேட்கும் பொழுது விபீஷணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 32 பற்களுக்கு இடையே ஒரு மென்மையான நாக்கு இருக்குதுல்ல, அது போலதான் நானும் இருந்தேன். ராமன் சீதா பிராட்டிய அயோத்தியில இருந்து அசோகவனத்துல இருந்து அப்படி அயோத்திக்கு மீண்டும் கூட்டிட்டு வரும் பொழுது ராமபிரான் என்ன சொல்றாரு தெரியுமா? சீதாவை பார்த்து, சீதா உங்களுடைய கண்களினால் இந்த பூமியை பார் அப்படிங்கிறார், இந்த லங்காபுரியை பார் அப்படிங்கிறார். உடனே சீதா சொல்றாங்க, இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தேன், இந்த கண்களால தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ராமர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த நாட்டை யார் ஆட்சி செஞ்சாங்களோ தெரியல, ஆனா இனிமே நம்ம பையன் விபீஷணன் இந்த நாட்டை ஆள போறான், அவன் நல்லா இருக்கணும், அதனால உன்னுடைய குளிர்ந்த கண்களால் பார் அப்படிங்கிறார். அப்ப அந்த கண்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. மனுஷனுக்கு முதல்ல மனுஷனா இருக்கானா? 1000 எறும்புல இருக்கக்கூடிய விஷம் ஒரு பூரான்ல இருக்குது, 1000 பூரான்ல இருக்கக்கூடிய ஒரு விஷம் ஒரு தேள்ல இருக்கு, 1000 தேள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷம் ஒரு பாம்புல இருக்குது, 1000 பாம்புல இருக்கக்கூடிய ஒரு விஷம் ஒரு மனிதனின் நாக்குல இருக்குதுங்க. அப்ப நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும்? மாட்டுக்கு முட்டும் கொம்பு, தேளுக்கு கொட்டும் கொடுக்கு, புலிக்கு கிழிக்கும் கூர்நகம், பாம்புக்கு கொத்தும் நச்சுப்பல் படைத்த இறைவன் மனிதனுக்கு எதுவுமே படிக்கல. ஏன்னா மனுஷனுக்கு உடம்பு பூரா விஷம்.